ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்டில் புதிய பொருளாதார கொள்கையின் நடைமுறைக்கு பின் கூட்டுறவு இயக்கம் 1990. புதிய பொருளாதார கொள்கை அமல்படுத்தினதுக்கப்புறம் கூட்டுறவு இயக்கம் எப்படி இருந்திருக்கு, அதாவது 1990 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா, 8வது ஐந்தாண்டு திட்ட நகல் அறிக்கையில் கூட்டுறவு பற்றிய தனி அத்தியாயம் இல்லாதது ஏமாற்றத்தினை அளித்தது. அதாவது 5 திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு 1 2 அப்படின்னு பண்ணும்போது 8வது அந்த இதில் என்ன சொல்கிறாங்க, கூட்டுறவை பற்றியே கிடையாது, அது ரொம்ப ஏமாற்றம் அளிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னா, இந்திய கூட்டுறவு இயக்கம், அதாவது இந்திய கூட்டுறவு ஒன்றியம் இதை ரொம்ப எதிர்க்கிறாங்க. எப்படி நீங்கள் இதை பற்றி சொல்லாமலே இருக்கலாம், அதுவும் 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த திட்ட காலத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவுகளை வலுப்படுத்துவது, அதிக நீண்ட கால கடன் சாரா சங்கங்கள் விரிவுபடுது ஆகியவை ஏற்படும். அதாவது அந்த டைமில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வேளாண்மை சம்மந்தப்பட்ட கூட்டுறவை வலுப்படுத்துகிறாங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள்னால் நம்ம சொசைட்டி, நம்ம கிராம லெவலில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அதுக்கு நீண்ட கால கடன்லாம் கொடுக்குறாங்க, 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி நீண்ட கால கடன். அதுக்கப்புறம் கடன் சாரா சங்கங்கள்னால் இந்த வணிகர்கள் சிறு தொழிலாளர்களுக்கு கொடுக்கறது தான். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விரிவுபடுத்தணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திய சுதந்திரத்துக்கு பின் கூட்டுறவு வளர்ச்சியும் சாதனைகளும் அதிகம் ஏற்பட்டது. அதாவது சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா தான் இந்தியாவில் என்ன சொன்னோம், கூட்டுறவு வளர்ச்சி சாதனையுமே அதிகம். நம்ம சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் இக்கூட்டுறவின் பொருள் சுதந்திரத்துக்கு முன் இந்திய கூட்டுறவின் சாதனை மிக குறைவே. அதாவது நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி கம்மியாக தான் இருந்தது, சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கூட்டுறவு டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, நல்லா ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. எனினும் அப்போதைய நில அடமான வங்கிகள் தற்போதைய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் செய்த பணி மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போவே என்னது, நில அடமான வங்கிகள், அதாவது இப்போ இருக்கிற வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் ரொம்பவே அதிகமாக பணி மிக உயர்ந்ததாகவே பண்ணியிருக்காங்க. நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க. பல சிறிய நில உரிமையாளர்கள் நிலம் கடனால் மூழ்கி இழக்கும் நிலையில் அக்கடனை தீர்த்து சிறு விவசாயிகளுக்கு நிலத்தினை தக்க வைத்தது கூட்டுறவு நில அடமான வங்கிகள். ஓகே, இப்போ அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் வச்சுக்கிறவங்க, சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் சொல்கிறாங்களா, அவங்களாம் கடனை கட்ட முடியல, நிலமே போயிடும் அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு யார் அந்த டைமில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கடனை தீர்த்து என் நிலம் என்கிட்டே வந்திருக்குன்னு யாருன்னா நம்மளுடைய கூட்டுறவு நில அடமான வங்கிகள். அவங்க அந்தளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க யாருக்கு, விவசாயிகளுக்கு. அதனால் விவசாயிகளோட நிலம் யார்கிட்ட இருக்குது, அவங்ககிட்டே இருக்குது, கடனில் மூழ்கலை. அதுக்கப்புறம் இந்திய சுதந்திரத்துக்கு பின் கூட்டுறவின் சாதனைகள். இதில் பார்த்திங்கன்னா பெரிய அளவு பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டது. மேலும் மலைவாழ் மக்கள் இது ஒரு கொஷின் கேட்பாங்க, மலைவாழ் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட வேளாண் சங்கங்கள் பேர்னா லேம்ஸ். இது இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இந்த நிறைய அப்ரிவேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது மட்டுமே தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். மலைவாழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட வேளாண் கூடனா லேம்ஸ், இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் தான். அதுக்கப்புறம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் மூலதனத்தை அரசு கணிசமான பங்கு தொகையின் மூலம் அளித்தது. அதாவது நம்மளுடைய பிஎஸ்சிசியில் என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் கணிசமான பங்குத்தொகை ஷேர்ஸ் மூலிமா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. பயிர்க்கடன் பெருமளவில் அளித்து சொத்துக்கள் அடிப்படையில் இல்லாமல் உற்பத்தி செய்ய வல்ல விளைபொருட்கள் மதிப்பு அடிப்படையில் கடன் வழங்குது. அதாவது நான் பயிர்க்கடன் நிறையா கொடுக்குறேன், அதில் என்ன பண்ணியிருக்காங்க, கடன் எதை பேஸ் பண்ணினா, நீ எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்க அப்படின்றது பேஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் நிலத்துலேருந்து எவ்வளோ ஈல்டு எடுத்துருக்கீங்க, எத்தனை மூட்டை நீங்கள் நெல் எடுத்துருக்கீங்க. இப்போ நெல் அடமானம் வச்சு கூட நம்ம சொசைட்டியில் லோன் வாங்க முடியும். அதை தான் சொல்கிறாங்க. நான் 50 மூட்டை விளைய வச்சேன், இல்லை 100 மூட்டை நான் விளைய வச்சேன்னா நம்ம அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கடன் வாங்கலாம். கடன் அந்த விளைபொருள் மதிப்பில் கூட கடன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது குறுகிய கால கடனில் நுகர்ச்சி கடனாக, இது நுகர்ச்சி கடன் சொல்கிறது ஒரு சப்போர்ட்டுக்காக கொடுக்குற மாதிரி ஒரு கடன், அதாவது ரொம்ப தமிழில் கொடுத்துருக்காங்க. குறுகிய கால கடன் அளிப்பில் நுகர்ச்சி கடனாக ஒரு பகுதியை சேர்த்து கடன் அளித்தல். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மிகப்பெரிய அளவில் நகைக்கடனை அளிக்கின்றன. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொசைட்டியில் நகை கடன் வாங்கலாம். அதுவும் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க, நம்ம வெளியில் போக முடியாது, டவுன் வரைக்கும் போக முடியாது அப்படின்றவங்க நிறையா பேருக்கு இது என்ன பண்ணுது, ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது.
இப்போ வந்து 1,00,000 வரை நம்ம நகைக்கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணிக வங்கிகள்லாம் கமர்ஷியல் பேங்க்குக்கு என்ன பண்ணுறாங்க, டஃப் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கூட்டுறவு வேளாண்மை கடன் சங்கங்கள் மறுசீரமைக்கப்பட்டு பலவீனமான சங்கங்கள் சங்கங்கள் கலைக்கப்பட்ட சிறு சங்கங்கள். இது வந்து எப்படின்னா மறுசீரமைக்கிறாங்கன்னா ஒரு சில சங்கங்கள் லாஸில் போகுது, அதை நம்மளால் ரெக்கவரி பண்ண முடியாது அப்படின்னு பண்ணும்போது அந்த சங்கங்கள்லாம் கலைச்சிட்றாங்க. சின்ன சின்ன சங்கங்கள் தனித்தனியாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மர்ஜ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பொது பங்கீடு கிராமப்புறங்களில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் முழுமையான கூட்டுறவின் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன. பொது பங்கீடு கிராமப்புறத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு நம்மளுடைய மாநிலத்தில் பார்த்திங்கன்னா கூட்டுறவு மூலிமா கிராமப்புற ஒரு பொதுவான ஒரு பங்கீடு தான், எல்லாருக்குமே ஒரு சம்பந்தம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய், நமக்கு இந்த மண்ணெண்ணெய் விநியோகம் நம்ம நியாய விலை கடையில் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியும் சங்கங்கள் மூலியமாகவே வழங்குறதுக்கு பங்குகள் எல்லாமே ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 1 கோடிக்கு மேல் வைப்பு பெறும் கூட்டுறவு வங்கிகள் வீடு கட்ட கடனும், மருத்துவர்கள் கிராமப்புறத்தில் மருத்துவமனை இருந்தால் 10 லட்சம் வரை கடனும் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கோடிக்கு மேலே நம்மளுடைய டெபாசிட் இருக்குது, சொசைட்டியில் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணலாம், வீடு கட்ட லோன் கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டல் கட்டல நமக்கு லோன் கொடுக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. பிரதம வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி நீண்ட கால கடன்களை அதிகரித்ததுடன் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலம் பல வகையான கடன்களை அளிக்கின்றன. அதாவது வேளாண்மை ஊரக வளர்ச்சி வங்கிகள் நீண்ட கால கடனை மட்டுமே அவங்க கொடுக்கல, நிலம் இல்லாதவங்களுக்கு கூட நம்ம சொசைட்டியில் லோன் வாங்குகிறாங்க. நம்மளோட இன்றைக்கி நிறையா பேர் நம்ம யூடியூப்பில் பார்த்தோன்னா அரசு மானியத்துடன் ஆடு வளர்க்க, கோழி, பன்றி, இந்த தோட்டப்பயிர், லாரி வாங்க, அந்த டிராக்டரெல்லாம் நிறையா பேர் வந்து இந்த லோன் தள்ளுபடியிலலாம் நிறைய பேர் என்ன வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து என்ன கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. அப்புறம் வங்கிகளில் வந்து நகைக்கடனும் கொடுக்குறாங்க நம்மளுடைய சொசைட்டியில், நம்மளுடைய கூட்டுறவு வங்கி சொசைட்டி எனிவே. அதுக்கப்புறம் வேளாண் கடன் சாரா சங்கங்களில் வேளாண்மை இல்லாத சங்கம் நகர கூட்டுறவு வங்கிகள் வளர்ச்சி பெற்றுள்ளன. அதாவது நம்மளுடைய அர்பன்னா இந்த மாதிரி ஒரு டவுன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பேங்க்கு அவைகள் அப்போது 5 முதல் 7 கோடி வரை வீடு கட்டவும், தனிநபர்களும் நுகர்ச்சி கடனும், சிறு தொழிற்சாலைகள் தேவைக்கு தாராள கடனும் அளிக்கின்றன. ஸோ இது வந்து வேளாண்மையில் வராது, வேளாண்மை இல்லாமல் வேளாண் கடன் சாரா சங்கங்கள் இந்த மாதிரி நமக்கு அதாவது ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வீடு கட்ட லோன் கொடுக்குறாங்க, தனிநபர்களுக்கும் லோன் கொடுக்குறாங்க. அதாவது சின்ன சின்னதாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், அதுக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லோனு கொடுக்குறாங்க. இதெல்லாம் புதிய பொருளாதார கொள்கைகளில் நம்மளோட பார்க்குற பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சுகர் ஃபேக்ட்ரி, அதாவது கூட்டுறவு சக்கரை ஆலைகளில் பெரு வளர்ச்சி சிறந்த சாதனையாகும். கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டுங்கன்னா கோஆப்ரேட்டிவில் சக்கரை ஆலைன்றது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அதனுடைய பெரிய பங்கு வந்து கூட்டுறவுக்கு தான் இருக்குது. கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உற்பத்தி செய்கின்றன. பாதிக்கு மேலே சொல்லியிருக்காங்க. 3 மில்லியன் டன் சர்க்கரை உற்பத்தி செய்வதோடு 30 மில்லியன் டன் கரும்பினை அறவை செய்கின்றன. ஸோ எல்லா ஊர்லேயுமே கண்டிப்பாக ஒரு சர்க்கரை ஆலை இருக்கும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ் மூலிமா என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை வந்து நிறைய சுகர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கரை உற்பத்தியில் 50 விழுக்காட்டுக்கு மேல் உற்பத்தி. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சர்க்கரை ஆலையில் உற்பத்தி 50 விழுக்காட்டுக்கு மேல் உற்பத்தி என்பதுடன் மற்றொரு சாதனை, கூட்டுறவு சங்கங்கள் ரசாயன உரங்களை 60 விழுக்காடு விநியோகம். ஸோ சொசைட்டியில் போய் நம்ம ஒரு மூட்டை எட்டுன்னு வந்துடலாம், யூரியா ஒரு மூட்டை எட்டுனாங்க, அதுக்கப்புறம் பாமணி ஒரு மூட்டை எட்டுனாங்க, பாஸ்பேட் ஒரு மூட்டை எட்டுனாங்க சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ நம்மளுடைய உரங்களும் கூட என்ன பண்ணுறாங்க, 60 விழுக்காடு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 1975-76 எத்தனை கோடியாக இருக்குது விளைபொருட்க, 1560 இருக்குது. அதாவது 1975 to 76 1560 இருக்குது. 61-62 லெவலுக்கு வெறும் 175 தான் இருக்குது கோடி. இத்தனை கோடி தான் விற்பனை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 61, இது 75, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தில் எவ்வளோ ஆகுது, 1560 கோடியாக நமக்கு விளைபொருட்கள் விற்பனை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட கூட்டுறவு என்னவாக இருக்குன்னா வளர்ச்சி அடைந்திருக்கு. அதுக்கப்புறம் கூட்டுறவு பண்டக சாலைகள் கிராமப்புறத்தில் 440 கோடி பொருட்கள் விநியோகம் சொன்னோம். கூட்டுறவு பண்டக சாலைகள் நம்மளுடைய இது மாதிரி பண்டக சாலைகள்லாம் நம்மளுடைய இந்த சொசைட்டியில் வந்து இந்த கோஆப்டெக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, நெய்தல், துணி நெய்தல், அதுக்கப்புறம் நிறையா இந்த கைவினைப் பொருட்கள் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ கூட்டுறவுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஃபீல்டுலையுமே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 440 கோடி வந்து பொருட்கள் விநியோகம் செய்து
பொது பங்கீட்டின் முதுகெலும்பாகவே இருக்காங்க. கிராமப்புறத்தில் எவ்வளோ இருக்குது, 550 கோடிக்கு அத்தியாவசிய பொருட்களின் பொது பங்கீடு செய்கின்றனர் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1963 தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கூட்டுறவு NCTC சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்ட கூட்டுறவின் வளர்ச்சிக்காகும். 1982 நபார்டு என்ற வங்கி. ஸோ நபார்டை பற்றியும் நம்ம ஒரு டீட்டெயில்டான பார்க்கணும். ஸோ அதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ நபார்டு வங்கி 1982. நம்மளுடைய தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கூட்டுறவு 1963. ஸோ இதில் இங்கிலீஷில் சொன்னால் எப்படி சொல்லுவாங்க, இதனுடைய அப்ரிவேஷன் எப்படி இருக்கும், ஷார்ட்டாக எப்படி கேட்பாங்கன்றதும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ரிசர்வ் வங்கியின் துணை வங்கியாக கூட்டுறவு கடன், அதாவது ஸோ நபார்டை பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணும், RBI கூட இருந்த கூட்டுறவுக்கு இந்த அக்ரிக்கு, அதான் அக்ரிக்காக நிறையா செய்யக்கூடிய பேங்க், அக்ரிக்கு ஒதுக்கப்பட்ட பேங்க்னே கூட வச்சுக்கலாம், நம்ம நபார்ட் பேங்க் தான். ஸோ அதை பற்றி நம்ம ஒரு இது பார்க்கலாம். அடுத்து வந்து பால் உற்பத்தி. ஸோ பால் உற்பத்தி நம்ம என்ன சொல்கிறது, அமுல், இதை நீங்கள் நமக்கு தெரியாத ஒரு இதுவே கிடையாது. ஸோ பால் உற்பத்தி உலக சாதனை படைத்தது. இது உலக நாடுகளில் முதல் இடத்தினை பெற்றது. இதுக்கு முக்கிய காரணம் கூட்டுறவு பால் உற்பத்தி சங்கங்களாகும். குஜராத்தில் கெய்ரா. ஸோ என்ன கொஷின் கேட்பாங்கன்னே தெரியாதுன்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். குஜராத்தில் கெய்ராவில் ஆனந்த் பால் யூனியன் லிமிட் அமுல், டாக்டர் வர்கீஸ் குரியன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் பால் உற்பத்தியில் புரட்சி பாதையை காட்டியுள்ளது. கூட்டுறவு மிகப்பெரிய சாதனை பால் உற்பத்தி அதிகரிப்பதாகும். அதுக்கப்புறம் கூட்டுறவு இயக்கத்தின் பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வசூல் பாக்கி. ஸோ இது வந்து உங்களுக்கு படித்து காமிச்சா கூட போதும்னு நினைக்கிறேன். வசூல் பாக்கி, கடன் பெறுபோக்கு கடனை திருப்பி தருவது இல்லை. கூட்டுறவு எல்லாமே கூட்டுறவு வங்கிகள் நிலுவை, அதாவது ஒரு சொசைட்டியில் லோன் கொடுக்குறோம், அதாவது வந்து இப்போ TNSC பேங்க்கு சென்ட்ரல் பேங்க் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கொடுக்குறாங்க. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு இல்லை வங்கிகளுக்கு கொடுக்குறாங்க. நான் ஒருத்தவங்க மூலிமா கடன் வாங்கினா நான் திருப்பி என் கடனை கொடுத்தா தான் அவங்க, இப்போ நான் ஒருத்தவங்கிட்ட வாங்கியிருக்கேன், அவங்க இன்னொருத்தவங்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னா அதே மாதிரி திருப்பி கொடுத்தா தான் என்ன ஆகும், வளர்ச்சி அடையும். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன பண்ணணும், ஒரு பெரிய தடையாக இருக்குது. இது திருப்பி கடன் கொடுத்துரும், ஆனால் வாங்கிறாங்க, திருப்பி கட்டவே இல்லைன்னா மறுபடியும் நம்ம எப்படி கொடுக்க முடியும், அதை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தெரிஞ்ச பாயிண்ட் தான். அவ்வப்போது தேர்தல் வாக்குறுதி கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்வதாக தவறான எண்ணங்களை தோற்றுவிப்பது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன நினைப்பாங்க, சரி எலெக்ஷன் வருதுல்ல தள்ளுபடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அரசின் பிடியில் சிக்கி தன்னிச்சையான ஜனநாயக தன்மையை இழக்கின்றது. பணக்கார வசதி படைத்தவர்களின் கூட்டுறவில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். ஸோ இது தெரிஞ்சது தான் உங்களுக்கு. ஸோ கூட்டுறவு இயக்கத்தின் அங்கத்தினர் ஈடுபாடு குறைவாக இருக்குது. ஸோ இந்த கூட்டுறவு இயக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் வந்து ஈடுபாடுன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வந்து தலைமை பொறுப்பு இருக்க தகுதியானவரும் இல்லாதது குறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்குற பாயிண்ட் வந்து கூட்டுறவில் தலைமை பொறுப்பை ஏற்க தகுதியானவர்களும் இல்லாத குறையாக உள்ளது. ஸோ தலைமை பொறுப்பு என்றது எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் என்னது ரொம்ப முக்கியமானது. இது வந்து தகுதியானவர்கள் இல்லாதது ஒரு குறைன்னு சொல்கிறாங்க. திறமையான தொழில் ரீதியான நிர்வாகம் கனவாகவே இருக்குன்றாங்க. ஸோ எந்த தொழிலாலும் என்ன பண்ணுவோம், திறமையாக அதை எடுத்து வழி நடத்தினா தான் சக்ஸஸ் ஆகும். அது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. கூட்டுறவு பணியாளருக்கு இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். பணியாளருக்கு தேவையான பயிற்சி இல்லை, அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்றதெல்லாம். பல மாநிலங்களில் கூட்டுறவு ஏற்றத்தாழ்வான, ஒரு மாநிலம் நல்லா இருக்குது, ஒரு மாநிலம் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் கூட்டுறவு கடன் இயக்கமாகவே வளர்ந்துள்ளது. கடன் சாரா சங்கங்கள் போதிய வளர்ச்சி பெறவில்லை. கூட்டுறவு கடன் இயக்கமாகவே தான் இருக்குது. கடன் சாரா சங்கங்கள் என்ன பண்ண இன்னும் வந்து டெவலப் ஆகலை அப்படின்னு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து என்னென்னா அரசும் கூட்டுறவுகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு கூட்டுறவு சங்கங்கள் என்ற கருத்தை மாநில அரசு கட்டுப்பாட்டின் கீழ் வரும் ஒன்றாகும். காலப்போக்கில் கூட்டுறவு இயக்கத்துக்கு மாநில அரசுக்கும் இடையே உள்ள தொடர்பு அதிகரித்து வரும் ஒன்றாகும். ஸோ கூட்டுறவு சங்கங்கள் வந்து யார் கண்ட்ரோலில் வருது, கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் வருது. ஸோ காலப்போக்கில் இவங்க ரெண்டு பேருமே தான் ஒன்றா தான் பயணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. கூட்டுறவு அரசுகளும் அரசு கூட்டுறவுகளுக்காகவும், கூட்டுறவு அரசுக்காக அரசு கூட்டுறவுக்காக என்பது கருத்து இருவழிப்பாதையாக அமைந்துள்ளது. மேலும் இது வளர்ந்து வருகிறதே தவிர இரண்டுக்கும் இடையே தொடர்பிற்கான முற்றுப்புள்ளி ஏற்படுவதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மாறி வரும் சமூக அரசியல் பொருளாதார நிலைக்கேற்ப தானே சரிகட்டி கொள்ளுமாறு உள்ள தொடர்பு நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு
அரசியல் பொருளாதார நிலைக்கேற்ப என்ன பண்ணணும், தானே சரி கட்டிக்கொள்ள ஒரு தொடர்பு நடவடிக்கையாக அமைந்துள்ளது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கத்திய நாடுகளில் கூட்டுறவு இயக்கமானது தன்னிச்சையாக வலியோர்க்கு இணையாக எளியோர்கள் உருவாக்கப்பட்டதாக இருந்த போதிலும் பின்தங்கிய நாடுகளில் அரசால் ஊக்குவிக்கப்பட்ட ஒரு இயக்கமாகவே இருந்திருக்கிறது. மேற்கத்திய நாடுலனா வெளிநாட்டில் வந்து எப்படின்னா தன்னிச்சையாக இருந்தால் கூட நிறையா பேர் வலியோர்னால் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் அரசால் வந்து என்ன பண்ணுறாங்க, ஊக்குவிக்கிறாங்க. நீங்கள் இன்னும் செய்யுங்க, இன்னும் சிறப்பாக வந்து இன்னும் வளர்ச்சி அடையணும் அப்படின்ற மாதிரி. ஏனெனில் அது விரும்பாததால் அல்லாமல் இயலாமையால் ஏற்பட, அது வந்து விருப்பத்தால் கிடையாது, இயலாமையால் இருக்கிறது. எவ்வகையிலும் இது பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்யும் ஒரு இயக்கமாகும். மெயின் தீமை என்னது, பொருளாதாரத்தை பின்தங்கியவங்களை மேம்படுத்தணும், அவ்வளோதான். இது வந்து அரசின் தலையீட்டிற்கும் ஆதரவுக்கும் வேறு பல காரணங்களும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அரசுக்கும் இயக்கத்திற்கும் இடையேயான தொடர்புக்கான தேவை. ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு இயக்கம் வந்து டிபெண்ட் பண்ணணும், இல்லை கூடவே இருக்கணும் அப்படின்றது வந்து எதற்காகனா மேலாண்மை கண்காணிப்பு போன்றவற்றிற்கான ஒரு சட்ட பாதுகாப்பை கூட்டுறவுகள் வழங்குதல் வேண்டும். சங்கத்தோடு தொடர்புடைய மக்களின் நிலையம் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்கங்களுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமையை தவறாக பயன்படுத்தக்கூடாது. சங்கங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா தவறாக பயன்படுத்தக்கூடாது. புதிய தொழில்நுட்பத்தையும் வழிமுறைகளையும் விரும்பத்தக்க தலைமை தேசிய மேம்பாட்டை முன்னிறுத்தி இயக்கத்தை மேம்பாட்டிற்கு உதவுது. அதாவது அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கினே இருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட்டுறவு இயக்கம் சங்கமும் அரசு அதிகாரிகள் உருவாக்கப்பட்ட சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவே ஆகும். அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் போட்டிருக்குன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், உட்படுத்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து கூட்டுறவு இயக்கத்தின் இலக்கு சட்டத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. சங்கங்களின் நோக்கம், அமைப்பு முறை, நிதிகளை பயன்படுத்துவதற்குண்டான நோக்கங்கள், செயல்பாட்டு முறைகள், நிர்வாகிகள் பொறுமை ஆகியவை சட்டங்களை தீர்மானிக்கப்படுகின்றன. கூட்டுறவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதனுடைய அமைப்பு எல்லாமே என்ன பண்ணுது, ஒரு சட்டத்தால் அரசால் தீர்மானிக்கப்பட்டதாக தான் இருக்குது. கூட்டுறவுத்துறை பதிவு நிர்ணயம், கூட்டுறவுகளின் கலைப்பு போன்ற சட்ட ரீதியான செயல்பாடுகள், விசாரணை, மேல் விசாரணை, தணிக்கை போன்ற ஒழுங்குமுறைகளை தவிர பதவி உயர்வு, மேம்பாடு, கண்காணிப்பு, ஆலோசனை, உதவி போன்ற செயல்பாடுகளை மேற்கொள்கிறது. கூட்டுறவுத்துறை வந்து என்னென்ன பண்ணுறாங்க, அதாவது வந்து கூட்டுறவு கலைப்பு, சட்ட ரீதியான செயல்பாடுகள், பதிவு, அதாவது கூட்டுறவுத்துறைனா பதிவு பண்ணணும், அது கலைக்கிறதுனா சட்ட ரீதியான ஏற்பாடு செய்யணும். அது இல்லாமல் அதில் வந்து பதவி உயர்வு, மேம்பாடு, ஆலோசனை, விசாரணை, மேல் விசாரணை, தணிக்கை, ஸோ இதெல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சட்ட ரீதியாக தான் நடக்குது அப்படின்னு இருக்காங்க. அரசும் இந்திய நாட்டின் கூட்டுறவு இயக்கம். இந்திய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் இங்கிலாந்து அரசினால் துவக்கப்பட்டது. ரைபின்சன் அடிப்படையில் கடன் கூட்டுறவுகள் அமைக்கப்பட்டன. 1904 இந்திய அரசு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். இந்திய நாட்டில் கூட்டுறவு என்பது ஒரு இயக்கம் அல்ல, மத்திய அரசின் தீர்மானங்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை என்ற அளவில் தான் இருக்குது. கூட்டுறவு என்பது ஒரு இயக்கம் கிடையாது, இது வந்து ஒரு கொள்கை அப்படின்னு இருக்காங்க. 1904 ஆண்டில் இந்நாள் வரை கூட்டுறவு இயக்கம் அரசு உதவியை கொண்டு வளர்ச்சி பெற்றது. பொதுவான அடிப்படையில் கூட்டுறவு இயக்கத்திற்கு அரசு உதவி தார்மீக, பொருளாதார, சட்டப்பூர்வமான உதவியாகும். மேற்கூறிய சிறப்பு அம்சங்கள் கீழே விளக்கப்பட்டுள்ளன சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் மறுபடியும் சொன்னதை தான் திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் சொல்கிறாங்க அவங்களும். கூட்டுறவு நிறுவனங்களின் அமைப்பு முறை மற்றும் செயல்பாட்டு முறை பற்றிய சட்டங்களை இயற்றுதல். ஸோ கோஆபரேட்டிவ் பற்றி நம்ம வந்து லா வேணும். கூட்டுறவுக்கத்தை கடன் நிவாரண சட்டம் மற்றும் நபார்ட், நாட்டு வங்கியர் சட்டம் போன்றவைகளை கட்டுப்படுத்தும் சரத்துகளிலிருந்து பாதுகாத்தல். கூட்டுறவு இயக்கத்தில் குறைபாடுகள் உள்ளதா அரசு கோரும்போது, இந்த கூட்டுறவில் ஏதாச்சும் வந்து குறைபாடு இருக்கா, இல்லை ஏதாவது நம்ம செய்யணுமா, அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணுறாங்க, வல்லுநர் குழு ஒன்று அமைத்து அதை வந்து கண்காணிக்க போகிறாங்க. அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட கூட்டுறவுத்துறையின் பராமரிப்பின் அரசின் நிதிசார் கையளிப்பு ஆகும். கடன் உதவி மற்றும் ஊக்கத்தொகை போன்ற மானியங்கள் ஆகிய விதங்களில் அளிக்கப்படும் உதவி. கடன் எவ்வளோ, ஊக்கத்தொகை எவ்வளோ, அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, மானியங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதாவது கடன் உதவி, ஊக்கத்தொகை போன்ற மானியங்கள் ஆகிய விதங்களில் அளிக்கப்படும் நிதியுதவி எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கடன், ஊக்கத்தொகை, அதுக்கப்புறம் மானியங்கள் சொல்லியிருக்காங்க. சொந்த பணியாளர்களை நியமனம் செய்ய இயலாத நிலையில் உள்ள பல்வேறு நிறுவனங்களுக்கு சேவை பணியாளர்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொந்த பணியாளர் கிடையாதுன்னா
சேவை செய்யணும்னா வெளியிலேருந்து கூட சோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. பல்வேறு நடவடிக்கைகளை குறிப்பாக போர்க்காலங்களில் பொருத்தமான நிறுவனமாக கூட்டுறவு இயக்கத்தை அங்கீகரித்து வாயிலாக தார்மீக ஆதரவு சொல்லியிருக்காங்க. உதாரணம், கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அளிப்பு, குடிநீர் விநியோகம், கொள்முதல் மற்றும் விநியோகம், குடிசை தொழில்களுக்கான உதவி, திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி போன்றவை ஆகும். இது ஒரு கொஷின். வருமான வரியிலிருந்து விலக்கு, பத்திர செலவுகள் போன்றவிலிருந்து விலக்களித்தல், பங்குகளை கட்டாயமாக இணைத்தல். ஸோ இதுலேருந்தெல்லாம் கவர்மெண்ட்டை நமக்கு கூட்டுறவுக்கு விலக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு கொஷின். இது நம்ம ஏற்கனவே பார்த்து 1954ஆம் ஆண்டு இந்திய கிராமிய கடன், அகில இந்திய கிராமிய கடன் ஆய்வுக்குழு. ஸோ இந்த குழு நமக்கு ஆய்வுக்குழு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நிர்வாக ரீதியாகவும் நிதி பற்றாக்குறை ரீதியாகவும் கூட்டுறவு தற்சார்பு பெறும் வரை அரசு தொடர்ந்து உதவி அளித்து வருவது நல்லது. கூட்டுறவுத்துறை தானாகவே இயங்குகிற வரைக்குமே எதுக்காகனா அவங்களுடைய நிர்வாகமும் நிதியும் தானாகவே வச்சு அவங்களே செயல்படுற வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அகில இந்திய கிராமிய கடன் ஆய்வின் முக்கிய பரிந்துரைகளை ஒப்புக்கொண்ட பிறகு கூட்டுறவு இயக்கம் ஒட்டிய அரசு உதவி மற்றும் கட்டுப்பாடுகள் பரவலான முக்கியத்துவம் பெற்றன. ஸோ அவங்க ஒரு ஆய்வு சொன்னதுக்கப்புறமே அரசு உதவி மற்றும் கட்டுப்பாடுகள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டமிட்ட செயல்பாடுகளில் கூட்டுறவு இயக்கத்தின் சிறப்பு பங்கினை அரசுகளும் கூட்டுறவுகளும் உணர்ந்தன. ஸோ ஒரு பொருளாதாரத்துக்கு கூட்டுறவுடைய சப்போர்ட்ன்றது தேவை அப்படின்றாங்க, ஒரு நாட்டில் பொருளாதாரத்துக்கான கூட்டுறவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய அரசின் பங்கு, விவசாயம் மற்றும் கூட்டுறவுத்துறைகளில் மத்திய அரசின் பங்கு கீழ்கண்டவற்றை ஒட்டியது சொல்லியிருக்காங்க. ஓகே, விவசாயத்துறையில் கூட்டுறவு, விவசாய கடன் மற்றும் கடன் சுமை. அதுக்கப்புறம் கூட்டுறவுத்துறை சார்ந்த பொதுவான கொள்கைகள், அனைத்து துறைகளிலும் கூட்டுறவு ஒருங்கிணைத்த எல்லா டிபார்ட்மெண்ட் கூடயுமே கூட்டுறவில் எங்கெங்கே அவங்களுக்கு கூட்டுறவுடைய தேவைகள் இருக்குதோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒருங்கிணைக்கலாம். பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்கள் தங்கள் துறையில் கூட்டுறவு நடவடிக்கைகளில் பொறுப்பேற்ற தேசிய கூட்டுறவு நிறுவனங்கள் பற்றிய சாராம்சம். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் ஒரு மாநிலத்தை மட்டும் சாராத நோக்கங்களை கொண்ட கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல் மற்றும் கலைத்தல். ஒரு மாநிலத்தை மட்டும் சாராத நோக்கங்களை கொண்ட கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்துதல், ஒழுங்குபடுத்தணும் இல்லைன்னா கலைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. கூட்டுறவுத்துறை கூட்டுறவு நிறுவனங்களின் பணியாளர்கள் பயிற்சி அளித்த, இது எல்லாத்துலேயும் பார்க்குறது தான். கோஆப்ரேட்டிவ்னா என்னன்றது சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. மாநிலத்தில் கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழ் கூட்டுறவுத்துறை நிர்வாக அமைப்பு முறையில் அரசினால் நியமிக்கப்பட்ட கூட்டுறவு சங்க பதிவாளர் முதன்மையான இடத்தை வேணும். ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒரு மாநிலத்துக்கு கூட்டுறவு பதிவாளர் இருக்கார். மேற்கூறிய சட்டத்தின் கீழ் சங்க பதிவிற்கான அவர் என்ன பண்ணுவார்னா சங்க விண்ணப்பங்களை பெறுதல், பரிசீலனை செய்தல், சங்கங்களின் துணை விதிகளை பதிவு செய்தல், அவற்றை திருத்தம் செய்தல், சங்கங்களின் கணக்குகளை தணிக்கை செய்தல் அல்லது தணிக்கைக்கு உட்படுத்துதல், சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மதிப்பீடு செய்தல், தவணை தவறிய கடன்களை பட்டியலிடுதல், கூட்டுறவு சட்டத்திட்டங்கள் மற்றும் துணை விதிகள் உரிய முறையில் கடைபிடிக்கப்படுகிறதா என்பதனை ஆய்வு செய்தல், தேவைப்படும் போது சிறப்பு மேல் விசாரணை செய்தல், சங்கங்களை கலைத்தல் அல்லது பதிவை ரத்து செய்தல் ஆகியவை பதிவாளர்களின் பணியாகும். கூட்டுறவு அமைப்பு முறையில் பதிவாளரின் பங்கு மிக சிறப்பு வாய்ந்தது. ஒரு பதிவாளர்களுடைய பங்கு, அவர் தலைமையேற்றுள்ள கூட்டுறவுத்துறை முக்கிய துறையாக கருதப்படுகின்றது. ஜனநாயக அரசுகள் தங்கள் சமுதாய மற்றும் பொருளாதார உணர்வுகளை செயல்படுத்தும் சமாதானமான பதிவாளர் கருதப்படுகின்றார் என கூட்டுறவு நிர்வாக குழு கருத்து தெரிவிக்கிறது. கூட்டுறவு பதிவாளர் மற்றும் கூட்டுறவுத்துறையின் பணிகள். ஸோ ஒரு ரெஜிஸ்ட்ரார், அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டினுடைய பணிகள் தான் பார்க்குறோம். கூட்டுறவு பதிவாளர் மற்றும் கூட்டுறவுத்துறையின் பணிகளை 2 வகைகளாக பிரிக்கலாம். சட்டப்பூர்வமான பணிகள், மேம்பாட்டு மற்றும் வளர்ச்சி பணிகள். கூட்டுறவு சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட பதிவு செய்தல், துணை விதிகளில் திருத்தம், கணக்கு தணிக்கை, செயல்பாடுகள் பற்றிய விசாரணை வழக்குகளை தீர்த்து வைத்தல், தண்டனை வழங்குதல், கலைத்தல் போன்ற கடமைகளை மேற்கொள்ளும் சட்டத்தால் வழங்கப்பட்ட பதிவாளரின் பணியாகும். கூட்டுறவு நிறுவனங்களை புதிய திட்டங்களை துவக்குதல் மற்றும் அவற்றின் மேம்பாடு ஆகியவற்றிற்கு ஆலோசனை வழங்குதல், நடைமுறை செய்தல். கூட்டுறவு சங்கம் அதாவது
கூட்டுறவு நிறுவனங்கள் புதிய திட்டங்களை வந்து உருவாக்கலாம், அதை வந்து நடைமுறைப்படுத்தணும், அதை எப்படி பண்ணலாம், எப்படி வளர்ச்சி அடையலாம், எப்படி மேம்படுத்தணுன்றதுக்கு வந்து ஆலோசனை வழங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டுறவு சங்கம் பதிவு செய்யப்படும் முன் அச்சங்கம் கூட்டுறவு பணிகள் மற்றும் வியாபார உணர்வுகளை செயல்படுத்த சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பதை கூட்டுறவுத்துறை திருப்தி அடைதல் வேண்டும். ஒரு சங்கம் புதுசாக பதிவு பண்ண போகிறாங்கன்னா அதனுடைய பணிகள் என்ன, அவங்க வியாபார உத்திகளும் என்ன, அவங்க வந்து வியாபார உணர்வுகளை செயல்படுத்த அவங்களுடைய சாத்தியக்கூறுகள் என்னன்றதை கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை சொல்லி அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மாநில அரசின் உதவி. கூட்டுறவுத்துறைக்கான அரசு உதவிகள் தார்மீக, பொருளாதார மற்றும் சட்ட ரீதியானவை. சட்ட ரீதியான உதவியை பொறுத்தவரை கூட்டுறவு நிறுவனங்களின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டிற்கு அரசு சட்டங்கள் இயற்றலாம். சட்ட ரீதியான உதவிகளை பொறுத்தவரை கூட்டுறவு நிறுவனங்களின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டிற்கு அரசு சட்டம் இயற்றலாம். பல்வேறு கடன் நிவாரணம் மற்றும் நாட்டு வங்கியர் சட்டங்களில் சரத்துகளிலிருந்து சங்கங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கலாம். பல்வேறு கடன் நிவாரணம் மற்றும் நாட்டு வங்கியர் சட்டங்களின் சரத்துகளிலிருந்து சங்கங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கலாம். கூட்டுறவு மாநில அரசை சார்ந்து இருப்பதால் கூட்டுறவுகளின் பராமரிப்பு மற்றும் மேம்பாடு மாநில அரசின் பொறுப்பாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து மாநில அரசின் வரவு செலவு திட்டங்களில் கூட்டுறவுத்துறைக்கான சிறப்பு ஒதுக்கீடுகளின் மூலம் செலவுகள் ஈடுகட்டப்படுகின்றன. மாநில அரசின் வரவு செலவு திட்டங்களில் கூட்டுறவுத்துறைக்கான மாநில அரசின் வரவு செலவு திட்டங்களில் வந்து அதாவது ஒரு பட்ஜெட் போடுறாங்க ஒரு கவர்மெண்ட்டு, அதில் வந்து நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்காக அதாவது சிறப்பு ஒதுக்கீடுகள் மூலம் செலவுகள் ஈடுகட்டப்படுகின்றன. கூட்டுறவு சங்கங்களில் நடைமுறை மூலதன தேவைக்காக மாநில அரசு கடன் வழங்குவதில்லை. ஆயின் மேற்கூறிய தேவைக்காக அவை வெளி நிறுவனங்களிலிருந்து நிதி உதவி பெறுதல் அவசியமாகும். ஆயின் சில பெரிய அளவிலான சங்கங்கள் மற்றும் சந்தையிடுகை சங்கங்கள் பண்டக காப்பு சாலைகள் கட்ட அரசு நேரடி நிதி உதவி அளித்துள்ளது சொல்லியிருக்காங்க. பிரதம கடன் சங்கங்களுக்கு மேலாண்மை ரீதியான உதவிகள் அளிக்கவும் மத்திய மற்றும் மாநில வங்கிகளில் கூடுதல் பணிகளை நியமிக்கவும் அரசு உதவித்தொகை வழங்குகின்றன. சந்தையிடுகை கூட்டுறவுகளுக்கும் மேலாண்மை உதவித்தொகை மற்றும் பணியாளர் நியமனம், உபகரணங்கள் வாங்குதல், பண்டக காப்பு சாலைகள் கட்டுதல், வாடகைக்கு அமர்த்தல், நுகர்வோர் சார் நடவடிக்கைகள் ஆகியவைகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகின்றன. மேலாண்மை ரீதியான உதவிகளை பொறுத்தவரையில் அரசு குறைந்து வரும் அளவை அடிப்படையில் 3 to 5 வருட காலங்களுக்காக மானியங்கள் வழங்குகின்றன. மேற்கண்ட நோக்கங்களுக்கான மத்திய அரசின் நிதி உதவி தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் அளிக்கப்படுகிறது. அடுத்து கூட்டுறவு சங்கங்கள் கடன் தொகை மற்றும் வட்டி தொகையை கடன் அளிக்கும் நிறுவனங்களுக்கு செலுத்துவதற்கு அரசு உத்தரவாதம் அளிப்பது. கூட்டுறவு சங்கங்கள் கடன் தொகை மற்றும் வட்டி தொகையை கடன் அளிக்கும் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்குறவங்களுக்கு வந்து அரசு வந்து என்ன பண்ணலாம், உத்தரவாதம் கொடுக்கலாம் அப்படின்னு கூட்டுறவுகளுக்கும் அரசு அளிக்கும் மறைமுக உதவிகளையும் கருதாம். இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி மாநில சந்தையிடுகை சங்கங்களுக்கு கடன் அளிப்பதற்கு அரசு உத்தரவாதம் அளித்தல் அவசியமாகும். மத்திய நிலவள வங்கிகள் வெளியிடும் கடன் பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் உத்தரவாதம் அளித்தல் வேண்டும். கூட்டுறவுகளுக்கு வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். இம்முறை நாட்டிற்கு நாடு மாறுபடும். இது வந்து ஒரு கொஷின் தான். வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி தான். அடுத்து வந்து இந்திய நாட்டில் கூட்டுறவுகளுக்கு பல விதங்களில் வரி விதிப்பில் விலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. அனைத்து சங்கங்களும் தங்கள் பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களில் பதவியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன. கூட்டுறவுகள் செலுத்த வேண்டிய கட்டணம், தாங்கள் பயன்படுத்திய குறுகிய கால வியாபார பத்திரங்கள் மீதான பதிவு கட்டணம் போன்றவற்றை மாநில அரசு செலுத்த வேண்டி இருக்கும் என அனைத்து சட்டங்களும் தெளிவாக தெரிவிக்கின்றன. கூட்டுறவுகள் செலுத்த வேண்டிய கட்டணம், தாங்கள் பயன்படுத்திய குறுகிய கால வியாபார பத்திரங்கள் மீதான பதிவு கட்டணம் போன்றவற்றை யார் செலுத்துகிறாங்க? கவர்மெண்ட்டே செலுத்துகிறாங்க. அனைத்து மாநிலங்களின் சட்டங்களும் தத்தம் மாநில அரசுகள் கூட்டுறவுகளுக்கு இதர அரசு வரி அல்லது திருவிலிருந்து விலக்கு அளிக்க அதிகாரம் வழங்குகின்றன. வருமான சட்டத்தின் கீழ் வரி விதிப்பிற்கான மதிப்பீடு கூட்டுறவு இயக்கம் கூட்டுறவுகளிலிருந்து ஈட்டிய வருமானத்துக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகின்றது. மேலும் கூட்டுறவுகள் வட்டி அல்லது மற்ற கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெற்ற லாப ஈவுகள், பண்டக காப்பு சாலைகளை வாடகைக்கு அளித்தல், பண்டக காப்பு மற்றும் பதனிடுதல் போன்ற வசதிகளை அளித்தல் போன்ற அனைத்து வகையிலும் ஈட்டிய வருமானங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இது வந்து கேட்பாங்க, கூட்டுறவுங்களுக்கு வரி விலக்கு உண்டா, எதுலேருந்துலாம் உங்களுக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதும் ஒரு கொஷின் தான்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் கூட்டுறவு இயக்கம். ஸோ இது வந்து புதிய பொருளாதார கொள்கைகள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ வெளிநாடுகளில் கூட்டுறவு இயக்கம் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இங்கிலாந்து, ஜெர்மனு, ஸ்வீடனு, ஜப்பானு, டென்மார்க்கு, இதெல்லாமே அடுத்து வர வீடியோவில் ஒரு நாட்டில் என்ன மாதிரியான கூட்டுறவு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். சரி, ஓகே, தேங்க்யூ.